இப்ப நம்மளும் துவா செய்யறோமா இல்லையா? நம்மளும் துவா செய்யறோம் இல்லையா? நைட் ஆஃப்டர் நைட், இரவுக்கு பிறகு இரவாக, கதிருக்கு லைலத்துல் கதிருக்கு பிறகு லைலத்துல் கதிராக, ஒவ்வொரு வருடமும் லைலத்துல் கதிர் இரவு அன்னைக்கு நம்ம துவா செஞ்சுட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு ரமதானுடைய ஒற்றைப்படையில துவா செஞ்சுட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு ரமதானுடைய கடைசி 10 இரவுகளை துவா கேட்டுட்டு தான் இருக்கும். அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் இருக்கும். மக்கால மஸ்ஜிதுல் ஹராம்ல கஅபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்துல புனிதமான இடத்துல பல லட்சம் மக்கள், பல கோடி மக்கள் ஒன்று கூடி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரே துவாவை மாத்த கூட கிடையாது. நம்ம யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு வெற்றி கொடு, யா அல்லாஹ் முஸ்லிம்கள் கஷ்டத்தை போக்கி வச்சிரு, யா அல்லாஹ் எதிரிகளை நீ அழிச்சிரு, யா அல்லாஹ் பலஸ்தீனை மீட்டெடுத்து வச்சிரு, யா அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்கள் கரத்தில் ஒப்படைக்க செய்ய, யா அல்லாஹ் யா அல்லாஹ் முஸ்லிம் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட முஸ்லிம் நிலங்களை மீட்டெடுத்து கொடு, யா அல்லாஹ் முஸ்லிம்களின் கஷ்டத்தை போக்கி, யா அல்லாஹ் முஸ்லிம் பெண்களின் கஷ்டத்தை போக்கி, யா அல்லாஹ் கேட்டுக்கிட்டு தானே இருக்கும். எல்லாருமே துவா செஞ்சுட்டு தான் இருக்கும். ஏதாவது சுச்சுவேஷன் மாறிச்சா, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை மாற்றப்பட்டுச்சா? பலஸ்தீன் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பலஸ்தீனுக்காக 75 வருஷமா துவா கேட்டுட்டு தான் இருக்கும். ஏன் இன்னி வரைக்கும் மாறல? ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? இஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். ஃபஸ்தஜாப ஃபா போட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபஸ்தஜாப லக்கும் என்ன சொல்லி காட்டுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? Immediately we responded. உடனடியாக உமக்கு இந்த துவாவை கபூல் செஞ்சோம் நபியே. எப்படி? உடனே ஃபஸ்தஜாப லக்கும், we immediately responded to your dua. உங்க பிரார்த்தனைக்கு உடனடியாக நாங்க பதில் அளிச்சோம். எப்படி பதில் அளிச்சோம்? அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபி மினல் மலாயிகத்தி முர்திஃபின். 1000 மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு நான் உதவி செஞ்சு வெற்றி கொடுத்தோம்னு சொல்றோம். இம்மீடியட்லி ரெஸ்பாண்ட், உடனே உதவி வந்துச்சு. அப்ப இன்னைக்கே நமக்கு அந்த உடனே உதவி வரல. நம்மளோட துவாக்கு ஏன் இன்னி வரைக்கும் உடனே அந்த உதவி வரல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாக்கு உடனே அல்லாஹ் பதில் அளிச்சேன்னு சொல்றானே, ஏன் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கு உடனே அந்த பதில் வரல? அந்த காரணத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அதுல முதல் காரணம், சம்திங் இஸ் மிஸ்ஸிங். நம்மள்ட்ட ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங் ஆயிட்டு இருக்கு. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாவாவை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாவுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு கேப் இருக்கு, ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங் ஆகுது, ஏதோ ஒண்ணு விடுபட்டு இருக்கு. அது என்னன்றதை நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சோ 3 விஷயத்தை நான் அதை பிரிச்சிருக்கிறேன், 3 பிரிச்சிருக்கிறேன். நம்பர் 1 என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இப்ப உதாரணத்துக்கு லிபரேஷன் ஆஃப் பலஸ்தீன், பலஸ்தீனை மீட்டெடுப்பதுன்னு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோங்க. நான் உதாரணத்தை வச்சு விளக்கலாம் ஈஸியா இருக்கும்னு பாக்குறேன். பலஸ்தீனை மீட்டெடுக்கணும், எல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்கள் கரத்தில் ஒப்படைக்க செய்ய அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? அப்படின்ற துவாவை நம்ம கேட்டுட்டு இருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, என்ன நம்மள்ட்ட மிஸ் ஆகுது அவங்களுக்கும் நமக்கும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரே ஒரு கனெக்ட் நம்ம பார்ப்போம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு துவா கேட்கும் பொழுது பத்ருடைய களத்துல எங்க இருந்தாங்க? மதீனா உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா? இல்ல பத்ருடைய களத்துல அட் மிட்ஸ்ட் ஆஃப் வார், போர் தொடங்கக்கூடிய தருணத்துல போருடைய சூழல்ல சஃப்வா நிக்க வச்சுட்டு, படைகளை அமர்த்திட்டு, லொகேஷனை சூஸ் பண்ணிட்டு, சஃப்வா அணிதிரள வச்சுட்டு போருக்கு மத்தியில் துவா செஞ்சாங்களா? போருக்கு மத்தியில் தானே செஞ்சாங்க துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்களே, லொகேஷன் சூஸ் பண்ணியாச்சுல, போருக்கு மத்தியில் நிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இதே பலஸ்தீனை மீட்டெடுப்பதற்கு என்ன தயாரிப்பை முஸ்லிம்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம்? முஸ்லிம்கள் என்ன தயாரிப்பை செஞ்சுட்டோம்? ஆக்சுவலா என்ன தயாரிப்பை செய்யணும்? ஷரியா யாருக்கு கடமையாக சொல்லுது? யார் மீது கடமை?